ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி மேங்கோ சுஷியம் செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த மாதிரி 2 மேங்கோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா சீவிட்டு பால் சீவிட்டு எடுத்துக்கோங்க. நான் மல்கோவா 2 எடுத்திருக்கேன். மேங்கோ மேலே இருக்க தோலெல்லாம் கொஞ்சம் மேலாக்க சீவி எடுத்துக்கோங்க. மேலே இருக்க தோலெல்லாம் கட் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த பாலெல்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணிடுங்க. மேலே இருக்கிற தோலெல்லாம் இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா இது வரைக்கும் யாருமே ட்ரை பண்ணலைங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் நானே ட்ரை பண்ணி உங்களுக்கு போட்டிருக்கேன். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. கிறிஸ்பியாக ஸ்பைசியாக டேஸ்ட்டாக இருக்குங்க. எம்மியாக இருக்குங்க. நீங்கள் இது வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களை பாராட்டுவாங்க. இந்த மாதிரி தோல் சீவி எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக. காய் சீவுறதில் வச்சு நம்ம இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாங்க. வெஜிடபிள்ஸ்லாம் துருவுங்களா அந்த இதில் வச்சு நம்ம இந்த மாதிரி மேங்கோவை துருகி இந்த மாதிரி மேங்கோ துருவல் ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஃபேன் நல்லா ஹீட் ஆகிடுங்க. அந்த டைம் கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ நல்லா சூடியிருந்தங்க. கீ சூடியிருந்த பின்னாடி நம்ம துருக்கி வச்ச மாங்காய் நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கரண்டி வச்சு. மேங்கோ துருவல் நல்லா வதங்கி சுருண்டு வரணுங்க. அந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸில் நம்மளுக்கு இந்த மாதிரி சுருண்டு வந்துடுங்க மேங்கோ. நல்லா ஆயில் நல்லா கீலே நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுங்க. அந்தளவுக்கு ப்ரௌனிஷாக லைட் ப்ரௌனிஷ் வந்ததுமே ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த நெய் மணம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க. மேங்கோவும் கீ ஃப்ளேவரும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. நம்மளுக்கு மேங்கோ சுஷியம் புளிப்புத்தன்மையே இல்லாத நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நான் செய்கிற மாதிரி மெத்தடு ட்ரை பண்ணி பாருங்கள். கரெக்டான பதத்துக்கு நம்மளுக்கு வந்துடுங்க சுஷியம், மேங்கோ சுஷியம். நெக்ஸ்ட்டு வேர்க்கடலை இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. நான் நாட்டு வேர்க்கடலை ஆட் பண்ணியிருக்கேங்க. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லலாம் நம்ம பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குங்க. அது ஹைப்ரேட்டு, அது டேஸ்ட் இருக்காதுங்க. இந்த மாதிரி நம்ம நிலத்துலேயே விளைஞ்ச வேர்க்கடலை ஆட் பண்ணும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. வேர்க்கடலை ஏன் ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின் அதிகரிக்குங்க. அதாவது ஜாகிரி வெல்லம் கூட நம்ம ஆட் பண்ண போகிறோம். வேர்க்கடலையுடைய நன்மைகள் சொல்லவே தேவையில்லைங்க. நட்ஸ் வேர்க்கடலை நட்ஸ் அவ்வளோ பெனிஃபிட்டுங்க. ப்ளட் சர்க்குலேஷன் ரெகுலேட் பண்ணுங்க. வேர்க்கடலை நல்லா ப்ரௌனாக நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வேர்க்கடலை தூளாக எடுத்து வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் பொட்டுக்கடலை இந்த மாதிரி குண்டுக்கடலை தேவையான அளவு கொஞ்சம் ஆட் பண்ணி நம்ம அதையும் கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம் தூளாக. நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க சின்னசா. அதில் நான் பார்த்திங்கன்னா அரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி நல்லா கொதித்து வரட்டுங்க. அந்த ஸ்டேஜில் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. ஜாகிரி வெல்லம். வெல்லம் ஏன் ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டுக்காகங்க. இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாகு கன்சிஸ்டன்சிக்கு நம்மளுக்கு வரணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு மேங்கோ சுஷியம் தயாராகுங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஏலக்காய் 2 ஆட் பண்ணிக்கோங்க. தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. வாசனையாக இருக்கும், மணமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. அதற்காக ஏலக்காய் 2 ஆட் பண்ணிக்கோங்க. பாவு இந்த கன்சிஸ்டன்சியில் வரணுங்க. தண்ணியெல்லாம் சுருண்டு நல்லா பாகு பதத்துக்கு வரணுங்க. அந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்க மேங்கோ ஸ்பைசஸ் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒட்டி நமக்கு தேவையான கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வேர்க்கடலை தூள் ஆட் பண்ணிக்கோங்க.
நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பொட்டுக்கடலை இருக்குது இல்லைங்களா, அந்த தூளையும் ஆட் பண்ணிக்கோங்க. திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு 5 மினிட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கரெக்டான ஸ்டேஜில் வந்து கிடைக்குங்க. இப்போ வந்து மிளகாய்த்தூள் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேங்கோவில் இருக்க புளிப்புத்தன்மையை போக்கி நம்மளுக்கு ஸ்வீட்னஸை கொடுக்குங்க. அதுக்காக மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது ஸ்பைசியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. அதற்காக நான் மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க. துருவிய தேங்காய் வந்து சிறிதளவு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது வந்து டேஸ்ட்டை கொடுக்குங்க. இந்த பருப்பு சுசியம் சொல்லுவாங்கள்ல, அதைவே மிஞ்சிருங்க. அந்தளவுக்கு இந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க மேங்கோ சுசியம். இப்போ பாருங்கள், ஆற விட்டு உங்களுக்கு காமிச்சிருக்க பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம வெறுந்தாவே சாப்பிட்றலாங்க, அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்குங்க. இது கூட நம்ம வந்து மைதா மாவில் டிப் பண்ணி சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க. அந்த மாதிரி தான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். நம்மளுக்கு தேவையான சைஸுக்கு வந்து உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அது தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக. நெக்ஸ்ட்டு 100 கிராம் மைதா மாவை ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், குழி பணியார சட்டி வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு குழி பணியார சட்டி வந்து ஹீட் ஆகணுங்க. அந்த ஸ்டேஜில் ஆயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய மைதா மாவில் வந்து நம்மளுடைய மேங்கோ உருண்டைகளை வந்து டிப் பண்ணி இது மாதிரி இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 2 சைடும் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு தேவையான மேங்கோ சுசியம் வந்து தயாருங்க. இப்போ பாருங்கள், சாஃப்டான கிறிஸ்பியான ஸ்பைசியான மேங்கோ சுசியம் வந்து தயாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.